கருட புராணம் என்பது 18 மகா புராணங்களில் ஒன்றாகும். இது விஷ்ணுவின் வாகனமான கருடனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் இடையே நடக்கும் உரையாடலாக அமைந்துள்ளது. பொதுவாக இது ஒருவரது மரணத்திற்கு பிறகு வாசிக்கப்படும் நூலாக அறியப்பட்டாலும் இதில் வாழ்வியல், மருத்துவம் மற்றும் தர்மநெறிகள் குறித்த பல செய்திகள் உள்ளன. 1. கருட புராணத்தின் பின்னணி. மகாவிஷ்ணுவின் வாகனமான கருடன் மனிதர்களின் பிறப்பு, இறப்பு, பாவம் மற்றும் புண்ணியங்களின் விளைவுகள் குறித்து இறைவனிடம் சில கேள்விகளை கேட்கிறார். அதற்கு மகாவிஷ்ணு அளித்த பதில்களே இந்த புராணம். இது 2 முக்கிய பிரிவுகளை கொண்டது. பூர்வ காண்டம் மருத்துவம், வானியல், ரத்தினங்களின் தரம், தர்ம சாஸ்திரம் மற்றும் விஷ்ணு வழிபாட்டு முறைகள். உத்தர காண்டம் பிரேத கல்பம், மரணம், மரணத்திற்கு பின் ஆன்மாவின் பயணம், சொர்க்கம், நரகம் மற்றும் பித்ரு கடன்கள். 2. மரணத்திற்கு பின் ஆன்மாவின் பயணம். கருட புராணத்தின்படி ஒரு உயிர் பிரிந்த பிறகு அதன் பயணம் எப்படி இருக்கும் என்பது விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஆன்மாவின் நிலை. உடல் மறைந்த பிறகு ஆன்மா தனது வாழ்நாள் செயல்களை எண்ணி 12 நாட்கள் தனது வீட்டை சுற்றியே இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதனால் தான் 13 நாட்கள் சடங்குகள் செய்யப்படுகின்றன. யமலோகம் நோக்கிய பயணம். 13வது நாளில் இருந்து ஆன்மா யமலோகம் நோக்கி பயணிக்கிறது. இந்த பயணம் சுமார் 1 வருடம் நீடிக்கும். வைகுண்டம் அல்லது நரகம். செய்த புண்ணியங்கள் அதிகமாக இருந்தால் ஆன்மா மேலுலகத்திற்கும், வைகுண்டம், பாவங்கள் அதிகம் இருந்தால் நரகத்திற்கும் செல்லும். 3. பாவங்களும் தண்டனைகளும். கருட புராணத்தின் மிக முக்கியமான பகுதி நரகங்கள் மற்றும் அங்கு வழங்கப்படும் தண்டனைகள். 28 வகையான முக்கிய நரகங்கள் இதில் கூறப்பட்டுள்ளன. தாமிரமிஸ்ரம் மற்றவர்களின் சொத்துக்களை பறிப்பவர்களுக்கு. ரௌரவம் சக உயிர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்களுக்கு. கும்பிபாகம் விலங்குகளை துன்புறுத்துபவர்களுக்கு. அசிபத்ரவனம் தர்மநெறிகளை பின்பற்றாமல் வாழ்பவர்களுக்கு. உட்பொருள். இந்த தண்டனைகள் மனிதர்களை பயமுறுத்துவதற்காக சொல்லப்பட்டவை அல்ல, மாறாக தீய செயல்களை செய்யாமல் தர்மநெறியுடன் வாழ வேண்டும் என்ற ஒழுக்கத்தை வலியுறுத்தவே கூறப்பட்டுள்ளன. 4. தானங்களின் முக்கியத்துவம். வாழ்ந்த காலத்தில் ஒருவன் செய்ய வேண்டிய தானங்கள் பற்றி இது விரிவாக பேசுகிறது. குறிப்பாக மரண தருவாயில் உள்ளவர்களுக்காக செய்யப்படும் தச தானங்கள். பசு, பூமி, எள், தங்கம், நெய், வஸ்திரம், தானியம், வெல்லம், வெள்ளி, உப்பு ஆன்மாவின் பயணத்தை எளிதாக்கும் என்று கூறப்படுகிறது. 5. அறிவியல் மற்றும் வாழ்வியல் தகவல்கள். கருட புராணத்தில் மரணத்தை பற்றி மட்டுமல்லாது கீழ்கண்ட தகவல்களும் உள்ளன. மருத்துவம் நோய்களை குணப்படுத்தும் மூலிகைகள் மற்றும் ஆயுர்வேத முறைகள். ஜோதிடம் கிரக நிலைகள் மற்றும் அவற்றின் பலன்கள். நீதி சாஸ்திரம் ஒரு மனிதன் சமூகத்தில் எப்படி பழக வேண்டும், யாருடன் நட்பு கொள்ள வேண்டும் என்ற நீதி போதனைகள். 6. ஏன் இது வீடுகளில் படிக்கப்படுவதில்லை? பொதுவாக கருட புராணத்தை ஒருவரது வீட்டில் மரணம் நிகழ்ந்தால் மட்டுமே படிப்பார்கள். இதற்கு பின்னால் ஒரு உளவியல் காரணம் இருக்கிறது. சாதாரண நேரங்களில் இதை படிக்கும்போது நரக தண்டனைகள் பற்றிய பயம் வரக்கூடும் என்பதால் ஒரு உயிர் பிரிந்த பிறகு அந்த ஆன்மாவின் நற்கதிக்காகவும் உறவினர்களுக்கு வாழ்வின் நிலையற்ற தன்மையை உணர்த்தவும் இது படிக்கப்படுகிறது. குறிப்பு: கருட புராணம் வெறும் மரணத்தை பற்றியது மட்டுமல்ல, எப்படி வாழ வேண்டும் என்பதையும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்விளைவு உண்டு என்பதையும் உணர்த்தும் ஒரு நீதி நூல்.